இந்த மாதிரி சில ஆளுமைகள், சில நிகழ்வுகள் ஐக்கிய நாடுகள் சபையில சின்ன சின்ன உதவிகள் தான் என்னால பண்ண முடிஞ்சது. என்னுடைய வேலையில ஒரு துன்பப்படுற ஒரு அகதி குடும்பத்துக்கு சின்னதா ஒரு உதவி பண்ண முடிஞ்சது. ஒரு மூடி இருந்த 30 வருஷங்களா மூடி இருந்த ஒரு சர்ச்ச ஒரு நாள் சேவைக்காக, சர்விஸ்க்காக திறக்க வைக்க முடிஞ்சது. இந்த மாரி சின்ன விஷயங்கள தான் ஐக்கிய நாடுகள் சபையால பண்ண முடியுது. அதுக்கு இன்னும் பெரிய பலம் வேணும்னா, அதனுடைய உறுப்பு நாடுகள் அந்த பலத்த அதுக்கு தரணும். அந்த மாரி ஒரு சின்ன காலம் ஒரு இந்த 90ஸ் தொடக்கத்தில இருந்துச்சு. அதற்கப்புறம் போயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப வலுவிழந்து, ஒற்றுமை இல்லாமல் இருக்கு. இப்ப ஐக்கிய நாடுகள் சபையில பணியாற்றிய காலகட்டத்திலேயே, தமிழ்நாட்டினுடைய அரசியலையும் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்தீங்களா? அதுதான் நான் இவர நம்போ ஹிந்துராம் எழுத வாய்ப்பு குடுத்தாரு. என் மனசெல்லாம் இங்க தான் இருந்துச்சு. உடம்பு தான் அங்க இருந்துச்சு. அதனால அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்துருச்சு. அது எளிமையாக்கிடுச்சு. அங்க இருந்துட்டு இங்க பார்க்கலாம் அப்படின்றது. ஒரு 2000க்கு பிறகு அது கொஞ்சம் எளிமையாச்சு. அதற்கு முன்னாடி நாம வழக்கமா பத்திரிக்கை வந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அல்லது ஃபோன் மூலமா தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் நடந்துச்சு. நானு வண்ணாரப்பேட்டையில பிறந்ததுனால, அப்புறம் நான் இந்த ஆங்கில பரிச்சயம் இதெல்லாம் இருந்ததுனால, எனக்கு ஒரு 2000 வாக்குல ஹிண்டுராம் அண்ணாவினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிக்கிள் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு இடம் கொடுத்தார். அண்ணாஸ் மிஷன் இன்கம்ப்ளீட்ன்ற தலைப்பில் அவருடைய பணி இன்னும் முழுமை பெறவில்லை அப்படின்ற மாதிரி எழுதி கொண்டு வந்தேன். அடுத்த ஆண்டும் அதே கொடுத்தார். அதற்கு அடுத்த ஆண்டும் கொடுத்தார். ஒரு 3 ஆண்டுகள் தொடர்ந்து அண்ணாவை பற்றி அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் எழுதுறதுன்ற மாதிரி ஆச்சு. அப்புறம் இது எதுக்கு இது புத்தகமாக கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி, அப்போவும் அதுக்கும் சசி தான் உதவி பண்ணார். அவர் பென்குவினுடைய எடிட்டருக்கு என்னுடைய பேரை சொல்லி நீ எழுது அப்படின்ன உடனே அது நடந்துச்சு. ரவி சிங்ன்ட்டு ஒரு எடிட்டர் இருந்தார் அப்போது. அவர் எழுதினேன்.